என்ன பேசுறீங்க நீங்க? யார் சார் விட்டு கொடுப்பா? யார் விட்டு கொடுப்பா? பாமக கோட்டைன்னாங்களே, மாம்பழத்தோட கொட்டையை நசுக்கிட்டார சார். 10 லட்சம் பேருன்னு யார் சொன்னா? அதை சொல்லுங்க நீங்க. எல்லாம் நியூஸ்ல வரதான் சார், நானும் சொல்றேன். ஆதாரபூர்வமா அதிகாரப்பூர்வமா சொல்லுங்க சார். 10 லட்சம் சார். உள்ள போட்ட சேரே 80,000 சேர் தானே சார். என்ன பேசுறீங்க நீங்க? நாங்க இப்பதான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா நீ ஏமாத்துறதுக்கு பிளான் பண்றீங்களா? 61,337 ஓட்டு வாங்க 13,777 ஓட்டுல ஜெயிச்சுட்டு சட்டசபையில சிங்க மாதிரி வந்தாராங்க. பாமக கோட்டைன்னாங்களே, மாம்பழத்தோட கொட்டையை நசுக்கிட்டார. இல்ல நான் உங்க மாநாட்டுல சொன்னாங்களா? நீங்க ஆதாரப்பூர்வமா கேக்குறனால நானும் சொல்றேன். நீங்களும் அந்த ஆதாரப்பூர்வமா எந்த படத்துல விஜய் ஃபர்ஸ்டா ஹைப் பண்ணாருன்னு நீங்க சொல்றீங்க? இந்தியாவில் மட்டும்தான் சார் ஐடி. உங்களுக்கு ஓவர்சீஸ்ல இத்தனை கோடி வந்ததுன்னா இந்த இந்தியா ஐடி போய் அமெரிக்காவில் போய் ரைடு விட முடியுமா? என்ன பேசுறீங்க நீங்க? எந்த ஹீரோ சும்மா உட்காந்துக்கிட்டு ஃபைட் பண்ணுங்க, எந்த ஹீரோவும் சொல்ல மாட்டாங்க சார். கேப்டன் சும்மா உட்காந்துட்டு பாரு, இவர் விஜய் சார் ஃபைட் பண்ணுவார் சார். யார் சார் விட்டு கொடுப்பா? யார் விட்டு கொடுப்பா? நிறைய இடத்துல நீங்க வந்து ஆக்டர் விஜய் மேல ஒரு கோபத்துல இருக்க மாதிரியே இருக்கு. விஜய் சாருக்கும் உங்களுக்கு அப்படி என்னதானே பிரச்சனை? ஐயோ, எனக்கு என்னங்க வாக்கியாவரப்பு தகராறா, மாமா மச்சான் தகராறா? அப்படிலாம் கிடையாதுங்க. நான் அவர் கூட 7 படம், இன்ஃபேக்ட் சொல்லணும்னா ரஜினி சார் கூட 2 படம் தான் பண்ணியிருக்கேன். சரி. அவர் கூட 7 படம் பண்ணியிருக்கேன். திருப்பாச்சி பண்ண, ஆதி பண்ண, மதுரை பண்ண, வில்லு பண்ண, சுறா பண்ண, 7 படம் அவர் கூட நான் நடிச்சிருக்கேன். எனக்கும் அவருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஆதங்கம் என்னன்னா, திரு கேப்டன் அவர்களை அவர் வந்து பார்க்க வரல, உடம்பு சரியில்லாத நேரத்தில். அந்த டைம்ல வரல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுல நீங்க ஒரு விஷயம் பார்க்கணுங்க. கேப்டன் பிரபாகரன் 91 ஐ திங்க் சூப்பர் டூப்பர் ஹிட். அதாவது நடிகர்களுடைய 100வது படம் பெரிய ஹிட் ஆனதாக சரித்திரமே கிடையாது. அதுக்கு உதாரணம் திரு சிவாஜி சாரோட நவராத்திரி சரியா ஓடல. எம்ஜிஆர் சாரோட ஒளி விளக்குன்னு பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட்டுக்கு வசூல்லாம் கிடையாது. பட் போச்சு, பெரிய லெவல்லலாம் போகல. கமல் சாரோட ராஜா பார்வை 100வது படம் ஓடலை. ரஜினி சாரோட ராகவேந்திரா. அப்படியே நீங்க வந்து அந்த லிஸ்ட் எடுத்தீங்கன்னா கேப்டனுடைய 100வது படம் சூப்பர் டூப்பர் ஹிட். இதற்கு அடுத்த படம் செந்தூர பாண்டி. திரு எஸ்ஏசி அவர்கள் எத்தனையோ நடிகர்கள் பின்னாடி டேட்டுக்காக அலைஞ்சார். தம்பியை நடிக்க வைக்கணும் அவரை. ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட இது விஜய் சாரே என்கிட்ட சொல்லியிருக்காரு, நேரடியாக சொல்லியிருக்கிறார். இந்த பராசக்தியில் வந்து நேரடியாக பாதிக்கப்பட்டேன்னு சிவாஜி வசனம் பேசுவார். அதே மாதிரி என்கிட்ட நேரடியாகவே விஜய் சார் சொல்லியிருக்கிறார். நான் அதை அப்புறம் வரேன். என்னன்னா, நிறைய பெரிய டாப் மோஸ்ட் ஹீரோலாம் வந்து டேட்டு இது மாதிரி பையனை நடிக்கணும், கூட நடிகன்னு சொல்லி யாருமே டேட் கொடுக்கல. அப்போ இந்த சோபா அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்க, காலையில் டிஃபன் சாப்பிடும்போது யார்கிட்டயோ நீங்கள் டேட்டு கேட்குறீங்க, தம்பி விஜய் தம்பிகிட்ட கேட்கலாமே அப்படின்னு. இவர் அப்போ ஃபோன் தான், செல்ஃபோன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வந்து ஃபோனை எடுங்க, ஃபோனை பக்கத்தில் வச்சு ஃபோன் பண்ணியிருக்காரு. விஜய் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு. ஏவிஎம்ல ஷூட்டிங்கில் இருக்கிறேன். சரி, நான் உங்களை வந்து பார்க்க வரேன் அப்படின்னு. என்ன விஷயம்? இல்லை, நான் நேரில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரான். ஓகே சார், 10-15 நிமிஷத்தில் அவர் 10 நிமிஷத்தில் ஏவிஎம்லேருந்து வீட்டுக்கு போயிட்டார் சார், சாலிகிராமத்துக்கு சார். 10 நிமிஷம் கூட இருக்காது, 5 நிமிஷம் தான் இருக்கும். ஏவிஎம்லேருந்து சாலிகிராமத்தில் சார் பழைய எஸ்ஏசி சார் வீடு. சாப்பிட்டு முடிக்கலையா இவர் போயிட்டாரான். சார், நீங்கள் டைரக்டர் சார் என்னைய வந்து நான் பார்க்கக்கூடாது சார், நான் தான் சார் உங்களை வந்து பார்க்கணும், வித் காஸ்டியூம் மேக்கப் கூட வந்துட்டாரான். அப்போ வந்து இல்லை விஜி, இந்த மாதிரி தம்பியை வச்சு படம் எடுத்தேன், நாளைய தீர்ப்பு 2-3 படம் எடுத்தேன், படம் சரியாக ஓடலை, ஒரு படம் இப்போ பண்ணணும், நீங்கள் டேட் கொடுக்கணும். சார், என்னைக்குன்னு சொல்லுங்கள் சார், நான் வந்து நடிச்சு கொடுக்குறேன் சார். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, பணமே வாங்காமல் நடிச்சு கொடுத்தாரு. இதை நான் விஜய் சாரை பார்க்கும்போது ஒரு நாள் நேரில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து கடன் ஆகிட்டோம், 45 லட்ச ரூபா ஏதோ சொன்னார். 45 லட்ச ரூபா கடன் ஆகிப்போச்சு. முந்தின படங்கள்லாம் ஒன்று மெட்ராஸில் வீடை வைக்கணும், இல்லைன்னா மேலே ஏதாவது ஒரு படம் நடித்து அந்த படத்தில் வர லாபத்தை வச்சு கடன் அடைக்கணும். இது விஜய் சாரே என்கிட்ட நேரடியாக சொன்னார். அப்போது கேப்டன் வந்து இந்த படத்தை நடித்து கொடுத்தாரு. இன்னைக்கு சார் பட்டி தொட்டி எல்லாம் வந்து விஜய் சாரை தெரியுதுன்னா அது காரணம் செந்தூர பாண்டி தான் சார். 100 படம் சூப்பர் ஆக்ஷன் ஹீரோ. செந்தூர பாண்டியில் இவர் 100வது படம் வந்து கேப்டன் பிரபாகரன் பயங்கர ஆக்ஷன் படம். அதுக்கு அடுத்த படமா 2வது படம் 102வது படம் நினைக்கிறேன். எந்த ஹீரோ சும்மா உட்காந்துக்கிட்டு ஃபைட் பண்ணுங்க, எந்த ஹீரோவும் சொல்ல மாட்டாங்க சார். கேப்டன் சும்மா உட்காந்துட்டு பாரு, இவர் விஜய் சார் ஃபைட் பண்ணுவார் சார்.
யார் சார் விட்டு கொடுப்பா? யார் விட்டு கொடுப்பா? எந்த ஹீரோவும் வந்து அந்த மாதிரிலாம் இறங்கிலாம் போக மாட்டாங்க. சார் நான் எவ்வளோ பெரிய ஆக்ஷன் ஹீரோ, எனக்கு ஃபைட் கொடுங்க, அவரை சும்மா உட்கார வைங்கம்பாங்க. சார் அந்த மனசு சார், அந்த அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவரை வந்து பார்த்துருக்கணுமா பார்த்துருக்க வேண்டாமா? எங்களுக்கு அந்த ஆதங்கம் பார்க்க வரல. அப்போது ஆனால் வந்தார், டெத்துக்கு வந்தார், டெத்துக்கு வந்து பார்த்தார். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் விஜய் சார் நடித்ததே வந்து வெற்றி தான். ஆமாம், சின்ன பையனாக நடிச்சிருப்பார். கேப்டனா சின்ன காலத்து கேப்டனா அதில் நடிச்சிருப்பார். பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு படம் வெற்றி. அப்போது நீங்கள் அதுக்கு உண்டான மரியாதையை பண்ணலை. நான் சார் ஒரு அஸ் எ ஹியூமன் பீயிங் வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். எத்தனையோ நடிகர்களும், சத்யராஜ் சார் மாதம் வந்து பார்த்தாரு, ரஜினி சார் 2 தடவை வந்து பார்த்தாரு, எத்தனையோ சரத் சார் வந்து பார்த்தாரு, எவ்வளோ பேர் வந்து பார்த்தாங்க. நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்துருக்கோம். எங்களுக்கு அந்த ஆதங்கம் தான். மற்றபடி எனக்கும் விஜய் சாருக்கும் எந்த ஒரு போட்டியோ பொறாமையோ கிடையாது. அவர் உச்சபட்ச நட்சத்திரம், நான் சோட்டா ஆர்டிஸ்ட்டு, நான் போய் அவர்கிட்ட ஏன் மோதுறேன், இந்த ஒரு ஆதங்கம் தான் அது. ஆனால் வந்தார், கடைசியில் வந்தார், வந்து பார்த்தாரு, அப்படி கண்ணாடி வழியாக பார்த்தாரு. 2 சொட்டு கண்ணீர் அவர் கண்ணில் வந்து, அந்த கண்ணீரில் 1000 அர்த்தங்கள் இருக்கும், அது நமக்கு தெரியாதுல்ல. புரியுதுங்களா? எங்களுக்கு அந்த ஒரு ஆதங்கம் தான். மற்றபடி எனக்கும் விஜய் சாருக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு பகையும் கிடையாது. ஆனால் நீங்கள் இப்போ வந்து கட்சி ஆரம்பித்து நாங்கள் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னா நாங்கள் வந்து பேசத்தான் செய்வோம். நீங்கள் கேப்டன் கிடையாது, விஜயகாந்த் கிடையாது, ஆனால் விஜய். அதுக்காக நீங்கள் அந்த பேர் முன்னாடி 3 எழுத்து இருக்கிறதுனால நீங்கள் கேப்டன் ஆகிட முடியுமா? சார் அவர் ஒன்றும் வந்து ஓட்டுலாம் ஒரு முதல் எலெக்ஷனில் வந்து அவ்வளோ ஓட்டு வாங்கினான்னா அவ்வளோ செஞ்சுருக்கிறாரு. நீங்கள் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் செய்ய ஆரம்பிக்கிறீங்க மக்களுக்கு. புரியுதுங்களா? அதனால் இப்போ கூட நான் ஒரு ஆப்பு, மை டிவிகே ஆப்புன்னு ஒன்று சொல்லி 3 சொல்லியிருக்கிறாரு. என்ன ஒன்று, மக்களோட மக்களாக நீங்கள் போகணும் அப்படின்னு அவர் நிர்வாகிக்கு சொல்லியிருக்கிறார். மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு சொல்கிறார். 2வது 67 77 அதை நம்ம வந்து உருவாக்குவோங்கிறார். 3வது மாற்றத்தை உருவாக்கணும். 67 77 வரலாறு அவருக்கு தெரியுமா? முதல்ல 67 வரலாறு தெரியுமா? 77 வரலாறு தெரியுமா? நீங்கள் வருஷத்தை மட்டும் சொல்கிறீங்களே, அது வரலாறு தெரியுமா? 67 அறிஞர் அண்ணா ஆட்சியை பிடிச்சாரு. 67 ஆட்சியை பிடிச்சாருன்னா அறிஞர் அண்ணாதுரை 49 திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சாங்க. திராவிட கழகத்திலிருந்து வந்து 49 கட்சியை ஆரம்பிச்சு நீங்க ஆட்சியை பிடிச்சது 67, 18 வருஷம் ஆயிருக்கு. அறிஞர் அண்ணா மிகப்பெரிய ஒரு பேச்சாளர், ஐநாவிலே போய் பேசினவர். அப்படி அவங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல நிக்கல, 2வது எலெக்ஷன்ல நின்னாங்க. 10 சீட்டோ 15 சீட்டோ தான் வந்தாங்க. 3வது எலெக்ஷன்ல 62ல 50 சீட்டு வந்தாங்க. 67ல தான் ஆட்சியை பிடிச்சாங்க. அப்பேற்பட்ட அண்ணாதுரைக்கே 18 வருஷம் ஆச்சு. அப்புறம் சொல்றாரு 77ங்காரு. 77ல எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சாரு. எம்ஜிஆர் ஒன்றும் சும்மா ஒன்றும் அரசியலுக்கு வரல. எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடி திமுகவில் இருந்தார், காங்கிரஸ்ல இருந்தார், அப்புறம் வெளியில வந்தார் திமுகவில் இருந்து. 72 அக்டோபர் 18ஆம் தேதி அண்ணா திமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஜூன் 30ஆம் தேதி 1977 ஆட்சியை பிடிக்கிறாரு. 27/5 32 வருஷம் ஆயிருக்கு. அப்பேற்பட்ட எம்ஜிஆருக்கே 32 வருஷம் ஆயிருக்கு. உங்க எம்ஜிஆரை விட நீங்க பெரியாளா? கட்சி ஆரம்பிச்சோம்னா நீங்க முதலமைச்சரா? அது எப்படி முடியும்? புரியுதுங்களா? நம்ம கேப்டனும் பண்ணணும்னு நினைச்சாரு சார். அதுதான் சொல்றேன். கேப்டன் வந்து எடுத்து சார் ஜெயிச்சாரா இல்லையா சார்? முதல் எலெக்ஷன்ல சார் என்ன சார் நீங்க சொல்றீங்க? முதல் எலெக்ஷன்ல பாமக கோட்டைன்னாங்க விருத்தாச்சலத்துல. சார் அவர் படம் கஜேந்திரா படத்தை ரிலீஸ் பண்ண விடல சார். பாபா படத்தை ரீல் டப்பாவை ரோட்ல விட்டாங்க சார். அதுக்கெல்லாம் அசர் இல்லையா கேப்டனு? அதே போய் சிங்கத்தின் எங்க நீ பண்ணி அங்கேயே போய் அடிச்சுட்டு வந்தார்ல சார். நீங்க உங்க படம் ஓடலைன்னா கொடநாடுல கையை கட்டி போய் நிக்கிறீங்களா சார்? போனார்ல விருத்தாச்சலம் பாமக கோட்டைன்னாங்களே, 3 விஜயகாந்த்ங்கிற பேர்ல கேண்டிடேட்டை நிப்பாட்டினீங்களே, 61,337 ஓட்டு வாங்க 13,777 ஓட்டுல ஜெயிச்சுட்டு சட்டசபையில சிங்க மாதிரி வந்தாராங்க. பாமக கோட்டைன்னாங்களே, மாம்பழத்தோட கொட்டையை நசுக்கிட்டார. புரியுதுங்களா சார்? அந்த மாதிரி ஒரு தில்லுலாம் எந்த நடிகருக்கும் வராது சார். முதல்ல நீங்க நின்று உங்க தொகுதியில ஒத்த தொகுதியில நீங்க ஜெயிங்க பார்ப்போம். ஓகே, இப்போ விஜயகாந்த் சார் இருந்திருந்தா விஜய் சார் அரசியல் வந்ததுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாரா இல்ல? சார் கேப்டன் வந்து நான் என்ன சொல்றேன்னா, அது ராதா ரவி அண்ணனே சொல்லியிருக்கிறாரு. ரவி அண்ணனே என்ன சொல்லியிருக்கிறாரு, இவன் கட்சி ஆரம்பிக்க போறான்னு விஜய் போய் கலைஞர் காலில் விழுந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரான். அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவரே சார் எங்க ஆள் ஒரு வெள்ளந்தையான மனிதருங்க, அதெல்லாம் போட்டி பொறாமலாம் அவரெல்லாம் பார்க்க மாட்டாருங்க. நிச்சயமா வாழ்த்து சொல்லுவார், 100% சொல்லுவார் சார். அதெல்லாம் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது சார். நான் தான் சொல்லிட்டேன், எங்க ஆள் மாதிரி ஒருத்தர் இனிமேல் வரவே முடியாதுங்க. புரியுதுங்களா? அதனால நீங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு நாளைக்கே முதலமைச்சர் ஆகணும்னா அதெல்லாம் கஷ்டம். இது வந்து டெல்லி கெஜ்ரிவால் மாதிரியோ, அங்க 60 தான் தொகுதி, இங்க 234 தொகுதி. ஏற்கனவே ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் 70 வருஷம் 50 வருஷம் பலந்துன்னு கொட்டையை போட்டுட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இவங்க உங்களை ஈஸியாக உள்ள வரவிட மாட்டாங்க. ஓகே, அதுக்கெல்லாம் டேக் டைம். பட் இருக்கு
அதான் விஜய் சாருக்கு வயசு இருக்கு இன்னும் 4 தேர்தல் அவரை பார்க்கலாம், 4-5-20 வருஷம் அவரை பார்க்கலாம். ஓகே, புரியுதுங்களா? அதனால நீங்க சொல்லுவீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சுன்னா, நம்மளுடைய மக்கள் மைண்டில் 2 சிம்பிள் மைண்ட் செட் ஆயிடுச்சு. 2 சிம்பிள் மைண்ட் செட் ஆயிடுச்சு. ஓகே, நீங்க அது போக இன்னொன்று மக்கள் கரப்ஷன் ஆயிட்டாங்க. புரியுதுங்களா? அதனால இதெல்லாம் மிஞ்சி நீங்க வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம். அதை நம்ம யதார்த்தத்தை சொன்னா அவங்களுக்கு கோவம் வந்துடுது. யாருக்கு? விஜய் சாரோட ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும். ஓகே, எங்க அந்நியாரே சொல்றாங்க, எதுக்கு நீங்க மாறி மாறி விஜய் சாரையும் வடிவேல் சாரையும் பேசுறீங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களை மாதிரி மீடியாவில் வந்து அதைத்தான் கேட்குறீங்க. இல்ல உங்களுக்கு ஏன் அந்த ஒரு கோவம்ன்றது? கோவம் கிடையாது சார், நாங்க வந்து ஃபேக்டை சொல்றோம் சார். ஓகே சார், நான் என்ன சொல்றேன்னா, சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்காரு, விட்டுட்டு போங்கலாம். ஏன் வந்து அதே பட்டத்தை வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? புரியுதுங்களா? முதலமைச்சர் ஆயிட்டு போங்க. கட்சி ஆரம்பிச்சோன்னே நான் தான் முதலமைச்சர்னு இப்போ வந்து இருக்கிறவங்கலாம் நல்லா வருது வாயில. சரி விடுங்க, அடுத்து வாங்க. சரி, ஓகே. இப்போ அவர் வந்து முதல் மாநாடு வந்து நம்ம விக்கிரவாண்டியில் பண்ணியிருக்காரு. அவருக்கு 10 லட்சம் பேர் வந்திருந்தாங்க, கூடியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ 2வது மாநாடு வந்து மதுரையில் பண்ண போறாரு. அதுக்கும் அந்த அளவுக்கு கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கலாமா சார்? 10 லட்சம் பேருன்னு யார் சொன்னா? அதை சொல்லுங்க நீங்க. எல்லாம் நியூஸ்ல தான் சார், நானும் சொல்றேன். ஆதாரபூர்வமா அதிகாரப்பூர்வமா சொல்லுங்க சார். 10 லட்சம் பேர் சார். உள்ள போட்ட சேரே 80,000 இருக்கு. 80,000 சேர் தானே சார்? என்ன பேசுறீங்க நீங்க? உள்ள போட்ட சேர் 80,000, சுத்தி ஆளுகளும் 1.25 லட்சம் பேர் தான் சார் உள்ள இருந்திருப்பாங்க. வெளியில கூட்டம் வருது. வெளியில ஃப்ளோட்டிங் பீப்புள்ஸ் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் வைங்க சார். எவ்வளவு சார்? 4 லட்சம்னு வைங்களேன். ஓகே, 4 லட்சத்தை 40 லட்சம் நம்ம சொல்லலாமே சார். நம்ம ஏற்கனவே அப்படித்தானே சார் நம்ம வந்து சினிமாவையும் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். எங்க படம் வசூலே ஆகல. வந்து நாங்க முதல் நாள் 140 கோடி, 2வது நாள் 280 கோடி சொல்றது தானே சார். சார், நாங்க சினிமாவோட ஃபார்முலாவை அரசியல் எடுத்துட்டு போறோம் சார். சார், லலித் சார் சொல்லலையா முதல் நாள் வசூல் என்னன்னு ஒரு அம்மா கேட்குறாங்க. நாங்கள் இப்போ தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏங்க, ஒரு வசூலை ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கேட்டால் அந்த ப்ரொடியூசர் என்ன சொல்லணும்? டிசிஆர் வரணும், டெய்லி கலெக்ஷன் ரிப்போர்ட் வரணும், தமிழ்நாடுலேருந்து டிசிஆர் வரணும், ஓவர்சீஸ்லேருந்து எங்களுக்கு ரிலீஸ் ஆன அந்த டிசிஆர் வரணும், அதர் ஸ்டேட்லேருந்து வரணும். இதை நாங்கள் கால்குலேட் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் அக்கௌண்ட்டை சொல்ல முடியும், அமௌண்ட்டை சொல்ல முடியும்னு ஒரு ப்ரொடியூசர் சொல்லணுங்க. அவர் தாங்க ப்ரொடியூசரு. நாங்கள் இப்போ தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா நீ ஏமாத்துறதுக்கு பிளான் பண்ணுறீங்களா? முதல் நாள் வசூல் 144 கோடியோ 140 கோடியோ லியோ சொல்கிறாங்க. இதனால அவங்களுக்கு என்ன லாபம் இருக்க போகுது? போய் சொல்லி அவங்களுக்கு தானே ஐடி சார். ஒரு ஐடி சார், இந்தியாவில் மட்டும்தான் சார் ஐடி. உங்களுக்கு ஓவர்சீஸில் இத்தனை கோடி வந்ததுன்னா இந்த இந்தியா ஐடி போய் அமெரிக்காவில் போய் ரைடு விட முடியுமா? என்ன பேசுறீங்க நீங்கள்? நாங்கள் சொல்லிடுவோம், அமெரிக்காவில் அவ்வளோ பணம் வந்தது, ஜப்பானில் கூப்பிட்டாவோ, எங்களை ஜாக்கி சான் கூப்பிட்டாவோ அப்படின்னு ஒரு படத்தில் கோவை சாரில் செந்தில்னு சொல்கிற மாதிரி, நாங்கள் ஜப்பானில் எனக்கு இவ்வளோ பணம் வந்தது, சிங்கப்பூரில் இவ்வளோ பணம் வந்தது, அமெரிக்காவில் வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ், இந்தியா இன்கம் டேக்ஸ் போய் நீங்கள் அமெரிக்காவில் போய் இன்கம் டேக்ஸ் ரேட் பண்ண முடியுமா? இப்படி தான் நாங்கள் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க சினிமாவை. சார், முதல்ல சினிமாவில் வசூலை சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா திரு விஜய் சார் தான். ஓகே, ஹைப் பண்ணி சொன்னது. எந்த படத்துக்கு சொல்லியிருக்காரு? ஃபர்ஸ்ட் ஒரு படம் சொல்லியிருக்கிறார். புரியுதுங்களா? இதை ஃபாலோ பண்ணி அவர் படங்கள் அத்தனை படங்களுமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதே இது நம்ம சொல்லலாம். எங்க மாநாட்டுக்கு 10 லட்சம் பேர் வந்தாங்க சார். சொல்லணும், எப்போ சொல்லணும்னா 2005 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வரும்போது அமெரிக்கால இருந்து ஒருத்தன் வந்து சர்வே பண்ணி, அமெரிக்க பத்திரிகை சர்வே பண்ணி 25 லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொல்லி கேப்டனுக்கு சொன்னாங்க. அதே மாதிரி சொல்லியிருக்கணுங்க. உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா? இல்ல, உங்க மாநாட்டில் சொன்னாங்களா? நீங்க ஆதாரப்பூர்வமா கேட்கறனால நானும் சொல்றேன். நீங்களும் அந்த ஆதாரப்பூர்வமா எந்த படத்துல விஜய் ஃபர்ஸ்டா ஹைப் பண்ணாருன்னு நீங்க சொல்றீங்க? அது வந்து சொல்ல வேண்டாம். அவர் படம் சொல்லியிருக்கிறார், 80 கோடியோ 90 கோடியோ படம் வசூலாச்சுன்னு சொல்லியிருக்கிறார். அதை விடுங்க, அது கடந்து போவோம். ஸோ அதே மாதிரி இவர் வந்து இப்போ மாநாடு நடத்துறாரு. 500 ஏக்கர்னு சொல்றாரு. ஓகே, உண்மையிலே அது 500 ஏக்கரா? அந்த இடத்த வாங்கி கொடுத்தது விஜய் கேப்டனுடைய கட்சிக்காரன் முத்தியாங்கிறவன் தான் அந்த இடத்த வாங்கி கொடுத்துருக்கிறான். அந்த இடத்தோட சொந்தக்காரர் ஓபிஎஸோட ரிலேஷனு. அந்த இடத்தோட கார் பார்க்கிங் 60 ஏக்கரு. அந்த இடத்துல கூட்டம் போடுறது 130 ஏக்கரு. மொத்தத்தில் 190 ஏக்கரு. ஆனால் நீங்கள் 500 ஏக்கர்னு சொல்றீங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ நீ 500 ஏக்கர் எவ்வளோ பேர் வரணும்? எத்தனை லட்சம் பேர் வரணும்? சார், இதெல்லாம் ஒரு மாயை. சொல்றதுல நம்ம சொல்றது தான். ஓகே, இப்போ மதுரையில் இந்த அளவு கூட்டம் இருக்காது. இந்த 3 லட்சம் நீங்கள் சொல்கிற அளவுக்கே வர இந்த 3 லட்சம் கூட்டமாச்சும் மதுரையில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதை விட ஜாஸ்தியாக இருக்குமா, கம்மியாக இருக்குமா? சார், அதுதான் நான் சொல்கிறேன். மழை வந்துச்சுன்னா கூட்டம் வராது. ஓகே, புரியுதுங்களா? அது இயற்கையின் கையிலையும் இருக்கு, இவருடைய ஆக்டிவிட்டீஸ்லையும் இருக்கு. நீங்கள் உங்கள் மாநாட்டுக்கு திருச்சியிலேருந்து ஒருத்தன் வர்றான், காரை பிடிச்சி வரான், ஒரு 4 பேரோ 6 பேரோ செத்து போனால் அதுக்கே நீங்கள் ஒரு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கலையே நீங்கள்.
சாப்பாடை கொடுத்து அவன் கொடுத்துட்டு இருக்கிறான். திருச்சியிலேருந்து வரும்போது கார் ஆக்சிடென்ட் ஆகிடுது, ஒரு 4 பேர் 5 பேர் செத்து போனான் தெரியுமா தெரியும். விக்கிரவாண்டியில். ஆமாம். அதுக்கே நீங்கள் ஒரு தலைவராக என்னங்க பண்ணீங்க? நீங்கள் அவரை புஷ்ய ஆனந்த் சாரை அனுப்பி ஒரு வீட்டுக்கு அனுப்பி விட்டீங்க. எல்லார் வீட்டுக்கும் போகணுமா வேண்டாமா? தலைவருங்கிறவங்க போகணுங்க, செய்யணுங்க. நீ உங்கள் கட்சிக்காரங்களுக்கே செய்யலையே, நீங்கள் எப்படி மக்களுக்கு செய்வீங்க? ஆனால் நானும் இப்போ நிறைய விஷயங்கள் இப்போ நடந்துச்சு. அதில் நிறைய தலைவர்கள் வந்து வீட்டுக்கெல்லாம் போகல, அவங்களோட அமைச்சர்கள் இல்லைன்னா முன்னாள் அமைச்சர்கள் தான் போய் பார்த்தாங்க. அவங்களுமே தலைவர்கள் யாருமே போகலையே சார். நீங்கள் அவங்க வந்து வளர்ந்தவங்க சார், நீங்கள் வளர வேண்டியவங்க சார். நீங்கள் போனால் தான் சார் வளரும், புரியுதுங்களா? நீங்கள் போகணும். சும்மா ஸ்டெர்லைட்டுக்கு நான் பைக்கு பின்னாடி உட்காந்து போனேன், அனிதா டெத்துக்கு நான் போனேன். உங்கள் தொண்டர்கள் சார், நீங்கள் போயிருக்கணுமா வேண்டாமா? இதை நான் சொன்னால் அவங்களுக்கு கோவம் வந்துடும். இவனு என்ன பேசுகிறான் எங்கள் தலைவரா அப்படின்னு சொல்லி. சார் நான் உண்மையாக சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ தேமுதிக டிவிகே இவங்க 2 பேருக்குள்ள கூட்டணி எதுவும் இருக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது அது வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் எடுக்க வேண்டிய முடிவு. சரி. கலைஞர் அவர்கள் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கிறார், அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது அப்படின்னு. ஸோ அது வந்து டிவிகே தலைவரும் எங்களுடைய அந்நியார் அவர்களும் முடிவு எடுக்க வேண்டியது. அப்படி ஒரு முடிவு எடுத்தால் நம்ம போய் நல்லவர் வல்லவர்னு சொல்ல தான் செய்யணும். என்ன பண்ண சொல்றீங்க? அந்த இடத்துல நீங்கள் அப்போ அவருக்கு ஆப்போசிட்டாக என்ன பேச முடியாதுல்ல, நீங்கள் என்ன இருக்கோ அந்த மாதிரி தானே பேசணும். நாங்கள் எங்கள் தலைவரை பற்றி பேசுவோம். ஓகே. கேப்டனை பற்றி பேசுறதுக்கு 4 காணாதுங்க. நாங்கள் எங்கள் தலைவரை பற்றி பேசுவோம். ஓகே. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பற்றி பேசுவோம். சரி, ஓகே.